படம் முடிஞ்ச பின்னால விஜய் அவர்களோட கெரியரை பற்றி அவருடைய கடைசி படம்ங்கிறனால ஒரு சின்ன ட்ரிபியூட் வீடியோ வருது. அதை பார்க்கும்போது நீங்கள் விஜய் அவர்களோட ரசிகராக இருக்கலாம், இல்லை அவரை உங்களுக்கு ஒரு நடிகராகவோ இல்லை பொலிட்டிஷியனாவோ பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய சின்ன வயசில், உங்களுடைய சைல்டுஹுட்டில், இல்லை உங்களுடைய இளமை காலத்தில் உங்களையும் அறியாமல் கண்டிப்பாக இந்த மனுஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்வீங்க. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இயக்குனர் ஹச் வினோத் டைரக்ஷனில் விஜய், மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல், பூஜா ஹெக்டே, பிரியாமணி, ரேவதி, ஜிஎம் சுந்தர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற டிவிகே தேர்தல் பிரச்சாரத்தோட சாரிங்க ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, ஜனநாயகன் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். நான் இந்த ஜனநாயகன் படத்தோட FDFSல போடுறதுக்காகவும் படத்தோட ரிவ்யூ வீடியோவில் போடுறதுக்காகவும் ஒரு டிஷர்ட்லாம் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் டிஷர்ட் அது. அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரில. 6 மாதம் ஆனதால் அது எங்கே வச்சுன்னே தெரில. பீரோ முழுக்க தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ இந்த ரிவ்யூவில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்களோட கெரியரில் கடைசி படம், கிட்டத்தட்ட 6 மாதமாக சென்சார் பிரச்சனையால் லேட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம். ஆன்லைனில் லீக் ஆகியும் கூட இப்போது 3 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாலேயும் கூட பயங்கர ஆரவாரத்தோடு ரிலீஸ் ஆகிருக்கிற படம் அப்படின்னு இந்த படத்தை சுற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது இல்லையா? ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம 3 பெர்ஸ்பெக்டிவில் தான் பேச போகிறோம். ஒன்று, நம்மளை 30 வருஷமாக என்டர்டெயின் பண்ண ஒரு மனுஷன் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரோட கடைசி படமாக இந்த படம் எப்படி இருக்குது, அவருடைய ரசிகர்களையும் சாதாரண ஆடியன்ஸையும் இந்த படம் திருப்திப்படுத்துமா? 2வது, பகவந்த் கேசரி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படத்தை ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பகவந்த் கேசரி படத்தை விட இவங்க பெட்டராக எடுத்திருக்காங்களா, இல்லை ஹச் வினோத் அப்படிங்கிற ஒரு நல்ல இயக்குனர் அதை இந்த படத்தை எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காரு ஒரிஜினல்ல இருந்து அப்படிங்கிறது. 3வது, இதை எதை பற்றியுமே யோசிக்காமல், அது தெலுங்கு படத்தோட ரீமேக்காக இருக்கட்டும், இல்லை விஜய் அவர்களோட கடைசி படமாக இருக்கட்டும், ஆன்லைனில் லீக் ஆகிருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இதை பற்றி எதுவுமே யோசிக்காத ஒரு சாதாரண சினிமா ரசிகரான பார்த்தா இந்த படம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பேச போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கதையின் நாயகன் விஜய் மதுரை ஜெயிலில் ஒரு தண்டனை கைதியாக இருக்காரு. அவரை பார்க்கணும் அப்படிங்கிற அவருடைய அம்மாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற ஹெல்ப் பண்ணுறாரு அந்த ஜெயில் சூப்பரண்டன்ட் கௌதம் மேனன். அதுக்கு கைமாறா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போகிற கௌதம் மேனன் அவர்களுடைய பொண்ணை தன்னோட மகளாக நினச்சி வளர்க்குறாரு. அவரோட பொண்ணு தான் மமிதா பைஜு. அவங்கள எப்படியாவது ஒரு இராணுவ அதிகாரியாக மாற்றணும், அவங்கள இராணுவ அதிகாரி ஆக்கணும் அப்படிங்கிற கௌதம் மேனன் அவர்களுடைய கடைசி ஆசையும் நிறைவேற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வளர்ந்த பின்னால் தனக்கு ஆர்மியில் சேர்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மமிதா பைஜு. தன்னை கட்டாயப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபியர் ஃபோபியா இருக்குது, அடிக்கடி ஆங்ஸைட்டி அட்டாக்லாம் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டியும், இதெல்லாம் தெரிஞ்சும் கூட தன்னோட சித்தப்பா மாதிரி இருக்கிற விஜய் அவர்கள் தன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு விஜய் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க மமிதா பைஜு. இதுக்கிடையில் இந்தியாவையே ஆளணும், இந்தியாவையே அழிக்கணும், தன்னோட கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற வில்லன் பாபி தியோல் மமிதா பைஜுவை கொல்ல சொல்லி தன்னோட ஆட்களை ஏவி விடுறாரு. அவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? மமிதா பைஜுவுக்கும் வில்லன் பாபி தியோலுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறாரு வில்லன்? இதுக்கெல்லாம் முன்னால் ஏன் விஜய் ஜெயிலில் இருந்தார், அவரை ஏன் ஜெயிலுக்கு என்ன காரணத்துக்காக போனார், இப்போது அவருக்கும் ஹீரோவுக்கும் வில்லன் பாபி தியோலுக்கும் இதுக்கு முன்னாலே ஏதாச்சும் தொடர்பு இருக்கா, முன்பகை இருக்கா, கடைசியாக தன்னுடைய மகளை ஆர்மி ஆஃபீஸர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஜயோட கனவு நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சுற்றி, பல கேள்விகளை சுற்றி நகருது இந்த ஜனநாயகன் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் ஆப்வியஸ்லி நடிகர் விஜய் அவர்கள் தான். ரொம்ப சுமாரான சில காட்சிகளில் கூட மொத்தமாக ஆடியன்ஸை கேப்டிவேட் பண்ணுறது அவருடைய கமாண்டிங்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். ஆரம்பத்தில் ஜெயிலில் அந்த தாத்தாவை தூங்க வைக்க சொல்கிற ஒரு சீக்வன்ஸ், சின்ன வயசு மமிதா பைஜு அந்த குட்டி பொண்ணு கூட வரக்கூடிய சில காட்சிகள், ஃப்ளாஷ்பேக்கில் வர்ற சில மூமெண்ட்ஸ், தளபதி கச்சேரி பாட்டில் கடைசியில் வர்ற அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு அங்கங்கே சில விஷயங்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரிஜினல் படமான பகவந்த் கேசரியில் குழந்தைகள் கிட்டையும் பேரண்ட்ஸ் கிட்டையும் குட் டச் பேட் டச் பற்றி பேசுகிற ஒரு சீன் ஒன்று வரும். இண்டஸ்ட்ரியிலேயே பல பேர், பல நடிகைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் வச்ச பாலையா மாதிரி ஒரு நடிகர் அந்த சீனில் பேசும்போது அது நிஜமாவே ஒரு சீரியஸான ஜோக்காக தான் இருந்தது. ஆனால் தமிழில் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் பேசுகிறப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக பல லட்சம் பேருக்கு, பல கோடி பேருக்கு ஈஸியாக போய் சேரும். அந்த வகையில் அதுக்கு பாராட்டுக்கள். மமிதா பைஜு விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் சின்சியரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே ரொம்ப ஜாலியான ஃபன்னான கேரக்டர்ஸ் மட்டுமே பண்ணக்கூடிய மமிதா பைஜுவை கொஞ்சம் சீரியஸான அந்த கேரக்டரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இன்டர்வல் சீன்லையும் வேறு சில காட்சிகள்லையும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க.
அண்ட் பகவந்த் கேசரி படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை காட்சி வரும். அந்த சீன்ல ஸ்ரீலீலா அட்டகாசமா பண்ணியிருப்பாங்க. தமிழ்லயும் அதே அளவுக்கு மமிதா பேஜுவுக்கான ஸ்டண்ட் கோரியோகிராஃபி சிறப்பாவே இருந்தது. அடுத்தது இந்த படத்தோட செகண்ட் ஹீரோவான அனிருத் அவர்களுடைய பாடல்கள் தான். இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் வந்ததுக்கு மிக முக்கியமான க்ரௌட் புல்லிங் ஃபேக்டரா இருந்தது மட்டும் இல்ல, கடந்த 6 மாசத்துல இந்த படம் டிலே ஆனப்போ, இந்த காலகட்டத்தில இந்த படத்த நம்ம மறக்காம இருந்ததுக்கு முக்கியமான காரணம் அவருடைய பாடல்கள் தான். "ஒரு பேரே வரலாறு", "ராவணமவண்டா", "தளபதி கச்சேரி", "செல்லமகளே", "உள்ள ஒளிச்ச உயிரே" அப்படின்னு இந்த எல்லா பாடல்களையுமே தினம் தினம் நம்ம ரீல்ஸ்லயோ, இல்ல பொது இடங்கள்லயோ கேட்டுட்டே தான் இருந்தோம். பேக்கிரவுண்ட் ஸ்கோர பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில வரக்கூடிய அந்த ஜெயில் ஃபைட் சீன், இன்டர்வல் ஃபைட் சீன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2, 3 சீன்னு சில காட்சிகள்ல பேக்கிரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே எலக்ட்ரிஃபையிங்கா இருந்தது. ஆனா, வேற நெறைய காட்சிகள்ல, சில முக்கியமான காட்சிகள்ல பின்னணி இசை ரொம்பவே சுமாரா தான் இருந்தது. கண்டிப்பா அனிருத் அவர்களுடைய வழக்கமான ஸ்டாண்டர்ட்ல இல்ல. கடைசியா படம் முடிஞ்ச பின்னால வர்ற ஒரு விஷயம். படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இத வந்து இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, படம் முடிஞ்ச பின்னால விஜய் அவர்களோட கெரியர பத்தி, அவருடைய கடைசி படம்ங்கிறனால ஒரு சின்ன ட்ரிபியூட் வீடியோ வருது. 1 நிமிஷம் இல்ல 1 1/2 நிமிஷம் ஓடுது. அது ரொம்பவே அழகான ஒரு வீடியோவா இருந்தது. ரொம்ப ரொம்ப மூவிங்கா இருந்தது. "நினைத்தேன் விந்தாய்", "குஷி", "சச்சின்", "திருமலை", "கில்லி", "துப்பாக்கி" அப்படின்னு பல படங்களோட கிளிப்பிங்ஸ காட்டுறாங்க இல்லையா? அத பார்க்கும்போது, நீங்க வந்து விஜய் அவர்களோட ரசிகரா இருக்கலாம். இல்ல அவர வந்து உங்களுக்கு ஒரு நடிகராவோ, இல்ல பொலிட்டீஷியனாவோ பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா, கண்டிப்பா உங்களுடைய சின்ன வயசுல, உங்களுடைய சைல்ட்ஹுட்ல, இல்ல உங்களுடைய இளமை காலத்துல, உங்களையும் அறியாம கண்டிப்பா இந்த மனுஷன் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அங்கமா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்வீங்க. சினிமால ஒரு பிரபல இயக்குனரோட பையன் அப்படின்னு அறிமுகமாகி, அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கி, தனக்குன்னு ஒரு பெரிய அடையாளத்த உருவாக்கி, தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் படைய உருவாக்கி, பல வெற்றிகள், பல தோல்விகள தாண்டி, நிஜமாவே தன்னோட கெரியரோட உச்சத்த தொட்ட ஒரு மனுஷன், அவருடைய சினிமா பயணத்த பார்க்கும்போது, அந்த இன்ஸ்பைரிங்கான ஜர்னிய பார்க்கும்போது, அது ஒரு மாரி பெர்சனலா தான் ஃபீல் ஆச்சு. அந்த சில நொடிகள்ல அத ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, நான் இதுவரைக்கும் சொன்ன ஒரு 3, 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா? அத தவிர மத்த எல்லாமே குறைகள் தான். ஏன்னா, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுற இந்த படத்துல, முழுசா 3 சீன் கூட கைத்தட்டி, விசில் அடிச்சு, ஆர்ப்பாட்டமா பார்க்குற மாரி இல்ல. சரி கைத்தட்டி, விசில் அடிச்சுலாம் பார்க்க வேணாம். அடடே! இத செம்மையா எழுதியிருக்காங்கல்ல, இந்த சீன பக்கா சூப்பரா எடுத்திருக்காங்கல்ல அப்படின்னு நெனைக்கிற மாரிலாம் பெருசா எதுவுமே இல்ல. நீங்க ஜெனரஸா ஃபீல் பண்ணி ஒரு 3 சீன் வேணா சொல்லலாம். வினோத் அவர்களுடைய ஸ்டைல்ல பயங்கரமான ரைட்டிங் இருக்கிற ஒரு படமா இருக்கணும். தீரன் மாரி ஒரு படமா இருக்கணும். சதுரங்க வேட்டை மாரி ஒரு படமா இருக்கணும் அப்படிங்கிற மாரியோ, இல்ல முழுக்க முழுக்க விஜய் ஃபேன்ஸ திருப்திப்படுத்துற மாரி ஒரு படமா இருக்கணுங்கிற மாரியோ, இது எதுவுமே இல்லாம ரூ. 200 குடுத்து டிக்கெட் படம் வாங்கி படம் பார்க்க வர ஒரு சாதாரண சினிமா ரசிகனுக்கு சுவாரஸ்யமான ஒரு என்டர்டெய்னர் குடுக்கணும் அப்படின்லாம் வந்து எந்தவித மெனக்கெடலும் இந்த படத்துல தெரியவே இல்ல. ஏதோ சும்மா 2 வாரத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதப்பட்ட ஒரு பிலோ ஆவரேஜான ரொம்ப கிராப்பியான ஒரு ஸ்கிரிப்டா தான் இருந்தது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலலாம் என்ன பண்றது? இந்த கதைய எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம எதையோ எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பகவந்த் கேசரி அப்படிங்கிற படமே ரொம்ப 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 சுமாரான ஒரு படம் தான். அந்த படத்த வந்து எதுக்காக இவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த படம் ஓடுனதுக்கு காரணம் பாலையா மட்டும் தான். 1, 2 மாஸ் சீன்ஸ் இருக்கும். 1, 2 எமோஷனல் சீன்ஸ் இருக்குமே தவிர, அந்த படம் பெருசா ஹிட் ஆனதுக்கு காரணம் பாலையா அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும் தான். ஸோ இந்த படம் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படிங்கிறது ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சப்போ, அப்பவே அந்த அனவுன்ஸ்மென்ட் வந்தப்பவே வந்து ரசிகர்கள் பல பேர், விஜய் ஃபேன்ஸே நெறைய பேர் வந்து, எத்தனையோ நல்ல டைரக்டர் இருக்காங்க, எத்தனையோ நல்ல நல்ல கதை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இத ஏன் விஜயோட கடைசி படமா சூஸ் பண்ணாங்க அப்படின்னு, விஜய் ஃபேன்ஸே நொந்துக்கிட்டாங்க. சரி அப்படியே ரீமேக் தான் பண்றது அப்படின்னு முடிவு பண்ணாலும், மகேஷ் பாபு நடிச்ச பரத் அனே நேனு அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்ம் தான். பொலிட்டிக்கல் படம். ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் தான். கமர்ஷியல் படம் தான். அந்த மாரி ஒரு படத்த பண்ணியிருந்தா, ஈஸியா ஒரு பிளாக் பஸ்டர் குடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் மைலேஜுக்கும் அது பயங்கரமா உதவி இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு கேசரிய தான் கிண்டுவோம் அப்படின்னு கிண்டி வச்சிருக்காங்க. சரி அந்த பகவந்த் கேசரியாவாச்சும் உருப்படியா கிண்டியிருக்காங்களான்னா, அதுவும் இல்ல. ஏன்னா, அந்த படத்த அப்படியே வச்சுக்கிட்டு, லைட்டா விஜய் ஃபேன்ஸுக்காக ஒரு சில விஷயங்கள் மாத்தி, கொஞ்சம் மட்டும் அந்த டிவிகே பாலிடிக்ஸ் சேர்த்திருந்தாங்கன்னா, ஒரு சுமாரான படமாவது கிடைச்சிருக்கும். ஏன்னா, பகவந்த் கேசரி வந்து நம்மலாம் ரோஸ்ட் தான் பண்ணியிருந்தோம். என் சேனல்லயே நான் வந்து ரோஸ்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன். இருந்தாலும் கூட, அது ஓரளவுக்கு சகிச்சுக்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப திராவியான படம் இல்ல. சில பாலையா அவர்களுடைய பில்டப் மட்டும் ரொம்ப தூக்கலா இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல 2, 3 மாஸ் சீன்ஸ் நல்லாருக்கும். 1, 2 எமோஷனல் சீன்ஸ் அந்த அப்பாவுக்கும், பொண்ணுக்குமான சில சீன்ஸ் நல்லாருக்கும். ஒரு சில சீன்ஸ் ஃபன்னா இருக்கும். அத கொஞ்சம் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி விஜய் ஃபேன்ஸுக்கு ஏத்த மாரி குடுத்திருந்தாலே, ஒரு அபோவ் ஆவரேஜ் படமா வந்திருக்கும். ஒரு மாஸ்டர் மாரி ஒரு படமா கூட வந்திருக்கும். ஆனா அப்படி பண்ணாம, இந்த கதைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம, ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், பொற்கொடி, போராட்டம், ஹிந்து, முஸ்லீம் சண்டை, அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட், ரோபோட், ஆர்சி வார் அதாவது ரிமோட் கண்ட்ரோல் வார் அப்படின்னு எதையோ போட்டு கிண்டி, என்னத்தையோ எடுத்து வச்சிருக்காங்க. முக்கால்வாசி சீன்ஸ்ல
ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருந்தது. மிக முக்கியமா இந்த படம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய பழைய காட்சிகளும், ஏகப்பட்ட கிளிஷேக்களும் தான். படத்துல எதுவுமே புதுசா இல்ல. எல்லாமே ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்த மாரி தான் இருக்கு. அதுவும் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ 10, 15 வருஷம் முன்னால 20 வருஷம் வந்த ஒரு பழைய படம் மாரி தான் அந்த சீனோட ஸ்டேஜிங்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சீன்ல ஹீரோ வில்லனோட வீட்டுக்கு போறாரு. வில்லன் கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தன் லூஸ் மாரி சிரிச்சுட்டே இருக்கான். என்னன்னு கேட்டா, அப்போ ஒரு கொலை நடந்திருக்கும். ஒரு ரேப் நடந்திருக்கும். அதெல்லாம் பண்ணது அந்த வில்லனோட அடியாள் தான். அவன் உட்கார்ந்து ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் லூசு மாதிரி. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, அடுத்த செகண்டே சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து அவன் நெஞ்சில குத்தி அவன கொலை பண்ணிருவாரு. இந்த மாரி சீன்லாம் நம்ம தமிழ் சினிமாலயும், தெலுங்கு சினிமாலயும் குறைஞ்சபட்சம் ஒரு 100, 150 படத்துலயாவது பார்த்திருப்போம். படத்தோட முதல் சீனே உலக காமெடியா தான் இருந்தது. அதாவது நம்ம விஜய் அவர்கள் நடிச்ச விஜய் மாரி ஒரு பெரிய ஸ்டார் இருக்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படத்த பார்க்க வந்திருக்கிறோமா, இல்ல ஏதோ ஒரு உப்மா படத்த பார்க்க வந்திருக்கிறோமா அப்படிங்கிற ரேஞ்சில தான் அந்த சீனோட ஸ்டேஜிங்லாம் இருந்தது. அதாவது ஒரு கிராமத்துக்கு போயிட்டு போலீஸ் அதிகாரியான நிலகல் ரவி ஹீரோ பத்தி பில்டப் பண்ணி இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சீன பார்க்கும்போது போன வருஷம் படையாண்டு மாவீரா அப்படின்னு ஒரு ஜாதி வெறி பேசுற ஜாதி பெருமை பேசக்கூடிய ஒரு உப்மா படம் வந்துச்சு. அந்த படம் சட்டுன்னு ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த படத்துலயும் இதே மாரி ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல, படத்தோட முதல் சீன்ல இதே நிலகல் ரவி போலீஸ் அதிகாரியா ஹீரோவுக்கு பில்டப் குடுத்து இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருப்பாரு. இது அது இல்ல. மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுமா சார்? மொத்த He is not an accused. He is not a criminal. He is a leader. படம் முழுக்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து வில்லனுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத என்னமோ பெரிய சிதம்பர ரகசியம் மாதிரி வச்சிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறமா ட்விஸ்ட்னு நினைச்சு ரிவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரில. அந்த சீன்லாம் ரைட்டிங் வந்து அவ்வளோ மோசமா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஹீரோ வந்து வில்லனோட திட்டங்களை முறியடிக்கிறதுக்காக போலீஸ் எல்லாம் வந்து மாறு வேஷத்தில் அனுப்பி ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்தது. பகவந்த் கேசரியோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் 2 பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று, முக்கியமாக இந்த படத்தோட எமோஷனல் காட்சிகள். ஹீரோவுக்கும் அந்த மகளுக்குமான எமோஷன் பாண்டிங்கை வந்து எங்கேயுமே இவங்க ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. இல்லை அந்த மாதிரி சீன்லாம் எடுத்துட்டு எடிட்டிங்கில் தூக்கி எறிஞ்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா பகவந்த் கேசரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ஹீரோவுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சீன்லையும் காட்டுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஸ்பெக்டரே மிரட்டுற ஒரு சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிக் ஷாட், ஒரு தொழிலதிபர் ஒரு ஆள், அந்த ஆளோட வீட்டுக்கே போய் அந்த ஆளோட பையனை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல காட்சிகளில் அவருக்கு அந்த பொண்ணு தான் உலகம் அப்படிங்கிறத ரொம்ப நல்லாவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ஜனநாயகன் படத்தில் அந்த சீன்ஸ் எல்லாமே ஹீரோ எவ்வளோ கெத்து தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு பில்டப் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் யூஸ் ஆகியிருக்கு. பாலையா படத்தை விட தமிழில் ஓவரா பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய காமெடியே. அண்ட் அதே தான் இந்த படத்தோட இன்னொரு பிரச்சனையும் கூட. ஏன்னா பகவந்த் கேசரி படத்தில் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ஃபன்னாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த காதல் காட்சிகள், ஹீரோவுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் இடையில, பாலாயாவுக்கும் இடையில வரக்கூடிய சீன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஜாலியாகவே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் மிரட்டுற அந்த சீன் கூட சிம்பிளாக ஃபன்னாக தான் இருக்கும். அங்கே அந்த லாரியில் பறந்து வர்றது, அப்புறம் நெஞ்சில் வந்து புலி பராண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறது மாதிரியான வழக்கமான பாலையா ஸ்டைல் காட்சிகள் 2, 3 இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காட்சிகளை கொஞ்சம் ஜனரஞ்சகமாக தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த ஒவ்வொரு சீனையுமே வந்து ஹீரோவுக்கு பில்டப் பண்ணுறதுக்கு, ஹீரோவோட துதிபாடுறதுக்கு மட்டுமே தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய மைனஸ் தான். அந்த இடத்துலயே ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் வருது. இன்டர்வலுக்கு முன்னால காட்டுக்குள்ள நடந்த ஹீரோ பண்ண ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு அடியாள் சொல்கிற மாதிரி வினோத் சாகர் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லலாம் தியேட்டரில் காதே கிளியர் அளவுக்கு, ஜவ்வே கிளியர் அளவுக்கு காட்டு கத்தலாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்டர்வல் சீனில் கூட அவனை பார்த்தா ஐயனாருக்குள்ள ஆத்தா புகுந்த மாதிரி இருக்கான், அவனை பார்த்தா அண்டர்டேக்கருக்குள்ள ஹல்க் ஹகன் புகுந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு இஷ்டத்துக்கு எதையாவது பேசுறாங்க. ஏன் பில்டப் பண்றது ஓகே, அதுக்குன்னு பாலையாவே மிஞ்சுற அளவுக்கு பில்டப் பண்ணுவீங்க? அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வருது பாருங்க. எப்பா அந்த ஃபிளாஷ்பேக்லாம் போகுது போகுது போய்கிட்டே இருக்குதுங்க. இந்த ஃபிளாஷ்பேக் எப்போதான் முடியும், எப்போதான் கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வாட்டியாவது நம்மளை வாட்சை பார்க்க வச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ஃபிளாஷ்பேக்குள்ள என்னென்னமோ வருது. ஹீரோ விஜய் அவர்களுக்கு மட்டுமே ஒரு 3 இன்ட்ரோடக்ஷன் சீன் வருது. வில்லனை காட்டுறாங்க, வில்லனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை பத்தி காட்டுறாங்க, பிரகாஷ் ராஜ் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், அதுக்கப்புறம் ஹீரோ நிறைய மாற்றத்தை கொண்டு வராரு, அது இதுன்னு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குதுங்க. படத்துல எல்லா விஷயங்களையும் நான் பேசியே தருவோம் அப்படின்னு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் ஆரம்பிச்சு இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவம் வரைக்கும் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அடிச்ச மாதிரி எதெல்லாம் மில்க் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட அது காட்டு மொக்கையா தான் இருந்தது. நம்ம என்னமோ தியேட்டருக்குள்ள ஒரு 4-5 நாளா உட்கார்ந்திருக்கிற ரேஞ்சுக்கு அந்த ஃபிளாஷ்பேக் முடியாம போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்கள மாதிரி கூட்டத்தை சாவடிக்கிறதுக்கு?
ஹீரோ தளபதி வெற்றி கொண்டான். அவர் போலீஸா இருக்கிறப்பவும் சரி, போலீஸா இல்லாதப்பவும் சரி, கண்ல பார்க்கிறவனெல்லாம் வெட்டி வீசுறாரு. எதிரிகளையும், வில்லனோட அடையாட்களையும் கொன்னு குவிக்கிறாரு. அவர கேள்வி கேட்கறதுக்கு இந்த படத்துல யாருமே இல்ல. அவரு போலீஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. அதேபோல அந்த ஃபிளாஷ்பேக் சீன் எல்லாம் பார்க்கும்போது, அவர் நிஜமாவே போலீஸா? இல்ல அவர் எதுவும் அரசியல்வாதியா? கலெக்டரா? இல்ல ரவுடியா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்ன வேணாலும் பண்றாரு. அவர் என்ன நெனச்சாலும் அத பண்ணி முடிச்சுடுறாரு. அடுத்து இந்த வில்லன் கேரக்டர் ஒருத்தன் இருக்கான் பாருங்க. அவன்லாம் ஒரு தினுசான லூசுங்க. தன்னை எவன் அடிச்சு அவமானப்படுத்துனானோ, தன்னை யாரு நிர்வாணப்படுத்துனானோ, அந்த வில்லன பழி வாங்காம, அந்த குட்டி வில்லன பழி வாங்காம, அவன் கூடவே கை கோத்துக்கிட்டு, அவனோட சேர்ந்துக்கிட்டு, மக்கள பழி வாங்க போறேன் அப்படின்னு கிளம்புறான். அங்கிருந்து நேரா கிளம்பி ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு, 30 நாட்களில் ஒரு மிகப்பெரிய டான் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு புக்க படிச்சுட்டு, 30 நாள்ல நான் வந்து உலகத்துக்கே டான் ஆயிட்டேன். ஒரு பெரிய மெர்சனரிஸ ரூல் பண்ணக்கூடிய, ஒரு மாஃபியாவே லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி அத கூட விடுங்க. ஃபிளாஷ்பேக்ல இன்னும் சில கொடூரமான காமெடிலாம் வருது. அதாவது இந்த வில்லன் கேரக்டர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, படத்துல ஒரு ரோஜா ரங்கசாமின்னு ஒரு இன்னொரு அரசியல்வாதி வில்லன் ஒருத்தன் வர்றான். அந்த ஆள் என்ன பண்றான்னா, கள்ளச்சாராயம் காய்ச்சி மக்களெல்லாம் கொல்றான். சில மோசமான தொழில்கள் பண்றான். ஒரு அப்பாவி சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தைய அவன் ஆட்கள்லாம் ரேப் பண்றாங்க. இந்த மாரி குற்றங்களுக்காக தான் அவன ஜெயில்ல போடுறாங்க. யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாத அந்த ரோஜா ரங்கசாமிய அரெஸ்ட் பண்ணி அவன ஜெயில்ல போட்டு தான் ஹீரோவே பெரிய ஆளாகுறாரு. அந்த ஊர்ல அவர மக்கள்லாம் கொண்டாடுறதுக்கு காரணமே அந்த ஆள அரெஸ்ட் பண்ணது தான். ஆனா, இந்த வில்லன் கேரக்டர் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் எந்த அளவுக்கு அறிவாளின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஜா ரங்கசாமி அப்படிங்கிற அந்த கேவலமான அரசியல்வாதி இருக்கான் பார்த்தீங்களா? அவன ஜெயில்லேருந்து ரிலீஸ் ஆக வச்சு, "நீ புதுசா கட்சி ஆரம்பி, உன்ன சிஎம் ஆக்குறேன்" அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். மக்கள் வேணா முட்டாளா இருக்கலாம். ஆனா, அதுக்குன்னு ரேப் கேஸ்ல உள்ள போனவன், கள்ளச்சாராயம் காய்ச்சினவனலாம் வந்து, அவன் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? அதையும் மாற்றம்னு நம்பி. அதுபோக அந்த வில்லன் கேரக்டர் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே மரண மொக்கையா தான் இருந்தது. ஸ்வாஸ்னியா அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு தேசத்த காட்டுறாங்க. அங்க வரக்கூடிய வில்லனோட இன்ட்ரோ சீன் ஆகட்டும், அங்க ஜெயில்ல வரக்கூடிய ஒரு சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு இந்தியாவுக்கு கப்பல் வழியா வர்றாரு. அப்ப வரும்போது எப்படி அவரு கோஸ்ட் கார்ட்ஸ்ட்டருந்து தப்பிக்கிறாரு அப்படிங்கிற மாரி ஒரு சீன் வருது. அந்த சீன் ஆகட்டும். இப்படி படம் முழுக்க அவர் வரக்கூடிய எந்த காட்சிகளுமே இன்ட்ரஸ்டிங்காவும் இல்ல. அதுல எதுலயுமே லாஜிக்கும் இல்ல. அதுக்கப்புறம் இந்தியாவ பாகிஸ்தான் மாரி ஆக்கப் போறோம். இந்தியாவ ஆப்பிரிக்கா மாரி ஆக்கி அழிக்கப் போறோம் அப்படின்லாம் என்னென்னமோ பேசுறாங்க. பழைய விஜயகாந்த் படங்கள், அர்ஜுன் படங்கள்லாம் வர்ற மாரி இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்தத பேசிக்கிட்டு இருக்காங்க. அதேபோல படத்தோட ஃபிளாஷ்பேக் காட்சிகள்ல 2 கேரக்டர் வரும். இலியாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அப்புறம் அந்த அளவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாரி ஒரு கேரக்டர் வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள டெரரிஸ்ட்டாவும், வெடிகுண்டு வைக்கிறவங்களா மட்டுமே காட்டுறது அப்படின்னு, ரொம்ப இன்சென்சிட்டிவான விஷயங்களும் படத்துல இருந்தது. அதெல்லாம் பார்க்குறப்ப, நிஜமாவே தீரன் மாரி ஒரு படம் எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்த எடுத்தாரா? இல்ல அவருடைய கடைசி அசிஸ்டன்ட் அந்த படத்த டைரக்ட் பண்ண சொல்லிட்டு வெக்கேஷன்ல போயிட்டாரா? அப்படின்னு கேட்கிற மாரி தான் இருந்தது. பல காட்சிகள் எந்த அளவுக்கு இம்மெச்சூரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராய துயரத்துல தன்னோட கணவனை இழந்த ஒரு பெண், தன்னுடைய சின்ன ஸ்கூலுக்கு போற மகள வில்லன் ஆட்களால ரேப் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு வந்து, அதுக்கு அடுத்த சீன்ல வில்லன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா ஹீரோ கேரக்டருக்கு சால்வைய போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிரிக்கிறதா? இல்ல என்ன மாரி ஒரு படத்த பார்த்துட்டு இருக்கோம்னு நெனச்சு நம்மள நாமளே நெனச்சு அழுகுறதா? அப்படிங்கிற ரேஞ்சுல தான் இருந்தது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு அமெச்சூரான ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் படம் முழுக்க இருக்கு. வேற ஒரு சீன்ல மமிதா பைஜு அவங்க பாட்டுக்கு அவங்களோட வீட்டு செக்யூரிட்டி கிட்ட பேசுற மாரி, சிஎம் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மலாம் ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசணும்னாலே குறைஞ்சபட்சம் ஒரு கியூல நிக்கணும். இல்ல ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஆனா இவங்க பாட்டுக்கு நேரா முதலமைச்சர்கிட்டயே போயிட்டு, "சார் இந்தாங்க சார். இது ஒரு முக்கியமான ஃபைல். இத புடிங்க. இத படிச்சு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு, என்ன ஃபைலா வேணா இருக்கட்டுமே, என் மச்சான்கிட்ட குடு" அப்படிங்கிறாங்க. அதுக்கு இவங்க, "இல்ல, இல்ல, இல்ல. உங்கிட்ட தான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல ஒரு நல்ல கேரக்டர் ஒருத்தரு. அவரு தேச துரோகி அப்படின்னு பழி போடுறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரு பாகிஸ்தான்ல ட்ரெய்னிங் எடுத்த சயின்டிஸ்ட். அதுக்கான எல்லா ஆதாரங்களும் இவங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வில்லனோட ஆட்கள் ஒருத்தர் மேல பழி போடுறாங்க. அவர ஃப்ரேம் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இருக்கிற அந்த ஆஃபீஸ்ல அங்க எல்லா இடத்துலயும் வந்து பேப்பர் எடுத்து விசிறி எறியுறாங்க. என்னன்னா, அவருக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைச்சிருக்காம். அத வந்து அந்த மாரி செட் பண்றாங்களாம். ஐயோ சாமி! சரி இந்த படத்தோட மெயின் மேட்ருக்கு வருவோம். உண்டியல்ல கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்க்கிற மாரி, அந்த லூசு வில்லன் 12 வருஷமா கன் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான். 12 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா டாய்ஸ் கடையிலயும் ஒரு டெடி பியர் பொம்மைய அனுப்பி, அதுக்குள்ள கன்ன வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஆளு இப்படி 12 வருஷமா கன் சேர்த்து வைக்கிற வரைக்கும், இன்டெலிஜென்ஸும், போலீஸும் என்ன சும்மாவா உட்கார்ந்திருப்பாங்க? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். அவ்ளோ டம்மியாவா இருப்பாங்க? 12 வருஷமா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியாம, எங்கெல்லாம் இப்படி சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியாமலா போலீஸ் இருப்பாங்க? நிஜமாவே என்னால நம்ப முடியல. தீரன் மாரி ஒரு படம் எடுத்த ஒரு டைரக்டர் தான் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காரா? அவர் தான் அந்த படத்த எடுத்திருக்காரா? அப்படின்னு. கடைசியா இந்தியாவையே அழிக்கப் போற வில்லனோட திட்டத்த முறியடிக்கிறதுக்கு, முதல்ல இது என்ன திட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ என்ன பண்ண போறாரு? அவர் என்ன ஐடியா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணுமே இல்ல. சும்மா ஒரு சாட்ட எடுத்துட்டு வந்து வில்லனோட ஆட்களலாம் அடிச்சு, "சொல்லுங்க, சொல்லுங்க" அப்படின்ட்டு இருக்காரு.
இதை எதுக்கு பண்றதுக்கு எதுக்கு ஹீரோ வேணும்? இதை யார் வேணா பண்ணலாமே. சாட்டையில 2 அடி அடிச்சா எல்லா உண்மையும் சொல்லிருவானுங்க அப்படின்னா, அவ்வளோ டம்மியான, வீக்கான வில்லனுங்கன்னா, அத யார் வேணா அடிச்சு அந்த உண்மைய வாங்கிடலாமே. அதே போல தான் இன்னொரு சீன்லயும், "சொல்லுங்கடா அந்த சயின்டிஸ்ட்ட எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னு போலீஸ டார்ச்சர் பண்ணி உண்மைய வரவழைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பியார் காலத்து சீன்ஸ். இவ்வளவு மொக்கையான, வீக்கான, கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாத சீன்ஸ் தான் படம் முழுக்க இருக்கு. அதுக்கப்புறமும் கடைசியில கிளைமாக்ஸ்ன்னு சொல்லி படம் ஒரு 7, 8 மணி நேரம் ஓடுது. ஹியூமனாய்டு கூட சண்டை, ரிமோட் கண்ட்ரோல் வார் அப்படின்னு படம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அதாவது இந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஒரு 3, 4 படம் பார்த்த மாரி இருக்கு. ஆனா அந்த 3, 4 படத்துல ஒரு படம் கூட சுமாரா கூட இல்ல. படத்தோட வசனங்களும் ரொம்ப மோசமா தான் எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப ரொம்ப சீஸியா தான் இருந்தது. அதாவது இந்த படத்துல காமெடி ட்ராக் இல்ல அப்படிங்கிற குறைய போக்கும் விதமா தான் இந்த படத்தோட வசனங்கள் இருந்தது. வில்லன் லூசு கிளைமாக்ஸ்ல, "டேய் இனிமே ஜனநாயகனுக்கு சங்குடா, இனிமே நான் தான்டா கிங்குடா" அப்படின்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்கு. மேக்கிங்கா கூட இந்த படத்துல எதுவுமே பிரமாதமா, ஆஹோ ஓஹோன்னு சொல்ற மாரியோ, இல்ல அட்லீஸ்ட் ஆத்தென்டிக்கா கூட எதுவும் இல்ல. படம் முழுக்க 90% செட்லயே தான் நடக்குது. நீங்க பார்க்கும்போதே ஈஸியா சொல்லிடலாம். இது செட்டு. என்ன இவ்ளோ மொக்கையா செட்டு போட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. நிஜமா ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப புவரா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த அரசியல்வாதியோட வில்லனோட வீடுன்னு சொல்லிட்டு மதுரையில காட்டுவாங்க. மதுரையில ஒரு செட் மதுரைன்னு சொல்லிட்டு செட்டு போட்டுருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, பக்கத்துல கூவம் மாரி ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா, அது வைகை நதின்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. அந்த வில்லனோட வீட்ட சுத்தி தாராவி மாரி ஆயிரக்கணக்கான குடிசைகள் இருக்க மாரி காட்டுறாங்க. மதுரையில இப்படிலாம் எங்க இருக்குன்னு தெரியல. சரி மதுரைன்னு சொல்றதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு ஊர்ன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்ல இவங்க காட்டுற மதுரை சிங்கப்பூர் பக்கம், இல்ல துபாய் பக்கம் இருக்கான்னு தெரியல. இந்த படத்துல பூஜா ஹெக்டேலாம் எதுக்கு வர்றாங்க? அவங்க இந்த படத்துல எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அட்லீஸ்ட் பகவந்த் கேசரி படத்துலயாவது காஜல் அகர்வாலுக்கு 2, 3 ஜாலியான லவ் சீன்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வில்லன்ட்ட நேரடியா அவங்களே போய் சவால் விடுற மாரி ஒரு மாஸான சீன் அவங்களுக்கு இருக்கும். அந்த சீன் நல்லா இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாரி 2, 3 சீனாவது இருக்கும். ஆனா இந்த படத்துல பூஜா ஹெக்டேலாம் வந்து படம் முழுக்க எல்லா சீன்லயும் கூடவே நிக்கிறாங்க. நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாரி அப்படிதான் ஓரமா எங்கேயாவது நிக்கிறாங்க தவிர, எந்தவித முக்கியத்துவமும் இல்ல. அப்புறம் திடீர்னு சம்மந்தமே இல்லாம தளபதி கச்சேரி பாட்டு வருது. அதுவரைக்கும் விஜய்க்கும், பூஜா ஹெக்டேக்கும் லவ்வர் இந்த மாரி கூட காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெருசா பழக்கம் இருக்காது. ஒரு 2, 3 சீன்ல பேசிட்டு இருக்க மாரி தான் காட்டுவாங்க. ஆனா, அந்த தளபதி கச்சேரி பாட்டு வந்ததுமே அவங்கள பூஜா ஹெக்டேவ விஜய் தூக்கிட்டு போறாரு. பாபி தேவலலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. கங்குவா படம் மாரியே இந்த படத்துலயும் அவர தமிழ் சினிமா கூட்டிட்டு வந்து காமெடி தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சீன்ல கூட லிப் சிங்க் ஆகவே இல்ல. அதேபோல ரொம்ப மோசமான ஒரு டப்பிங் வாய்ஸ போட்டு மொத்தமா அவர் வரக்கூடிய எல்லா சீன்ஸயுமே இன்னும் ரொம்ப காமெடியாக்கி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர பத்தியும் சொல்லியே ஆகணுங்க. சுனில் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர் இருக்காருல்ல, அவரு தான். அவர இப்ப சமீபத்தில எல்லா படத்துலயும் காஸ்ட் பண்ணிடுறாங்க. பெரிய ஹீரோ படம், சின்ன பட்ஜெட் படங்கள்னு எல்லாத்துலயும் வந்துடுறாரு. ஆனா தயவு செய்து அவர கொஞ்சம் காஸ்ட் பண்றத குறைச்சுக்கங்க. ஏன்னா, தமிழ் நெனச்சு படம் முழுக்க தெலுங்கு தான் பேசிட்டு இருக்காரு. இல்ல அட்லீஸ்ட் அவர் பேசுறதுக்கு சப்டைட்டிலாவது போடுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இந்த படத்துல ஒரு சீரியஸான சீன் ஒண்ணு இருக்கு. அந்த சீன பார்த்ததும் குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. நிஜமா சிரிப்பு அடக்கவே முடியல. என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ தளபதி வெற்றிகொண்டான் எல்லா அரசியல்வாதிகளையும் உட்கார வச்சு சாட்டையால அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. "ஏன்டா மக்களுக்கு நல்லது பண்ணாம ஊழல் பண்ணவாடா வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால ஒவ்வொருத்தரையும் வெளுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா அரசியல்வாதிகளையும். சட்டுன்னு எனக்கு ரியாலிட்டி கண்ணு முன்னால வந்துருச்சு. அதனால தான் சிரிப்பவே அடக்க முடியல. என்னன்னா, கல்குவாரி ஊழல், குட்கா போதைப்பொருள் வித்த ஊழல், இதெல்லாம் பண்ண விஜயபாஸ்கரும், இன்னொரு பக்கம் ரூ. 100 கோடி நிலத்த ஆட்டை போட்டு ஊழல் பண்ண எம்.ஆர். விஜயபாஸ்கரும், அந்த அரசியல்வாதி கேங்ல எங்கேயாவது உட்கார்ந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம தளபதி வெற்றிகொண்டான் என்ன பண்ணியிருப்பாரு? ஒருவேளை சாட்டைய தூக்கி எறிஞ்சிட்டு, அவங்கள அன்பா அரவணைச்சு, கட்டி அணைச்சு கூட்டிட்டு போயிருப்பாரோ? மொத்தத்துல இந்த ஜனநாயகன் திரைப்படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே இல்லாத, ஆடியன்ஸோட எனர்ஜிய ட்ரெயின் பண்ணக்கூடிய, நம்ம பொறுமைய சோதிக்கிற, கொஹரன்ஸே இல்லாத ஒரு படம். இயக்குனர் ஹச். வினோத் அவர்களோட கெரியர்லயே ரொம்ப லேசியா எழுதப்பட்ட ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல 3 தசாப்தங்களா தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ தொடர்ச்சியா என்டர்டெயின் பண்ண ஒரு மனுஷன். விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர். அந்த மனுஷனோட கடைசி படமா இவ்வளவு கிராப்பியான இந்த மாரி ஒரு மோசமான படம் இருக்கிறதுக்கு கண்டிப்பா அது டிசர்விங்கே இல்ல. கண்டிப்பா ஒரு பெட்டரான படத்த குடுத்திருக்கணும். கில்லி, துப்பாக்கி மாரியான ஒரு பக்காவான ஒரு நியர் பெர்ஃபெக்ட் மூவி எல்லாம் எதிர்பார்க்கல. இந்த மாரி வேற லெவலா படம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கல. ஆனா, விஜய் அப்படிங்கிற ஒரு என்டர்டெய்னரோட, ஒரு நடிகரோட பொட்டன்ஷியல ஃபுல்லா யூஸ் பண்ற மாரி, அட்லீஸ்ட் ஒரு சாதாரண மசாலா படம், தெறி மாதிரியோ, இல்ல மாஸ்டர் மாரி ஒரு படத்த குடுத்திருந்தாலாச்சும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்திருக்கும். ஆனா அது நடக்கல. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த ஜனநாயகன் படத்த பைரசில பார்க்காம, தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. குறிப்பா விஜய் அவர்களோட கடைசி படமா இந்த படம் இருக்கிறதுக்கு டிசர்விங்கா, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி.
love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.